ஆயக்காரனாகிய மத்தேயுவை அழைத்து இயேசு அவமானப்படுத்தினாரா? மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஏராளமான காணிக்கைகளும் பண உதவிகளும் வந்து கொண்டிருந்தன. அதையெல்லாம் நிர்வகிக்க ஆயத்துறையிலிருந்து வந்திருந்த மத்தேயுவை நியமிக்காமல் யூதாசிடம் இயேசு பொறுப்பை ஒப்படைத்தார். வரி வசூல் செய்பவராக பல காலம் பணிபுரிந்து வரவு செலவு விஷயங்களில் நல்ல முன் அனுபவம் பெற்றிருந்த மத்தேயுவுக்கு இது வருத்தமாய் இருந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவர் மீண்டும் பண ஆசைக்குள் செல்லாமல் இருக்க இயேசு அவருக்கு ஏற்படுத்தின தப்பிச் செல்லும் போக்காக கூட இருந்திருக்கலாமே. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அனுபவம் பெற்ற வேலையில் அமர்த்தப்பட்டிருந்தால் மத்தேயு அடையாளம் காணப்படாமலே போயிருக்கலாம். சம்பந்தமே இல்லாத சரித்திரம் எழுதும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதால் புதிய ஏற்பாட்டில் முந்தி நிற்கும் புத்தகத்தை எழுதி மனித மனங்களில் நீங்கா இடம் பிடித்து விட்டாரே. பொறுத்திருங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் அடையாளப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.